குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 7500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜ்பவன், மெரினா, முதல்வர் மெரினா செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகளில் ட்ரோன் மற்றும் எந்தவிதமான பொருட்களும் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் 7500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடியரசு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் RN ரவி சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே தேசிய கொடி ஏற்றி வைக்க இருக்கிறார். இதையொட்டி சென்னையை காமராஜர் சாலை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து தங்கும் விடுதிகள், ஓட்டல்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சந்தேக நபர்கள் நடமாட்டம் குறித்தும் கண்காணித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகமான நபர்கள் தங்கும் விடுதிகளில் தங்கி இருந்தால் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக குற்ற சம்பவங்கள் நிகழக்கூட பகுதிகள் என்பதை கண்டறிந்து அங்கு கூடுதலான கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நகருடைய நுழைவு பகுதி முழுவதுமாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. குறிப்பாக மாதவரம், திருவொற்றியூர், மதுரவாயல், மீனம்பாக்கம், துறைப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இரவு நேரங்களில் கூடுதல் வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களான மீனம்பாக்கம் விமான நிலையம், சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து முனையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சென்னை பாதுகாப்பு பிரிவுடைய போலீசார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வெடிகுண்டு நிபுணர்களுடன் கண்காணித்து தீவிர கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விழா நடைபெறக்கூடிய இடமான மெரினா கடற்கரை சாலை முழுவதுமாக சிவப்பு மண்டலமாக சென்னை காவல்துறை அறிவித்திருக்கிறது. அங்கு எந்த விதமான ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீறியும் ட்ரோன்கள் பறக்கவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.